ஹலோ கைஸ், நான் வீடியோ ஷார்ட்ஸ்லேயே போட்டுப்பேன். 2 நிமிஷம் மேலே வந்துச்சு. ஆனால் நான் குட்டி வீடியோவில் போடுறேன். நானும் வீட்டுக்கு வந்து லூட் அடிக்கலான்னு பார்த்தேன். எக்ஸோமீட்டர் தந்தான் ஒரு அழுத்தி பிடித்தாத்தில் பரவாயில்ல. நானும் கீழே கண்ணுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அங்கே எம்டி ஆண்டிச்சு. எடுக்கிற அப்போ கட்டியாச்சு கீழே காண்டிட்டு மேலே வந்தேன். இங்கே எத்தனை எனிமி வேறு இருக்கான்னு தெரியல. ஆனால் இறங்கினாங்க பார்த்தேன். இங்கேருந்து லாங் ரேஞ்சு கன்று வேறு இருக்குது. ஷார்ட் ரேஞ்சுனா கிட்டே போய் ஜாலியாக அடிக்கலாம். லாங் ரெண்டு எல்லாரையும் ஸ்னைப்பர் மாதிரி எக்ஸமேட்லேயே ஸ்னைப்பர் மாதிரி ஏன் வச்சு எல்லாரையும் மண்டலி அடிக்கலான்னு இருந்தேன். ஒருத்தனை காணுப்பா, எங்கே இருக்குன்னு தெரில. சுற்றி சுற்றி பார்க்குறேன். அங்கே காணும் இங்கே காணும். வேலிடவுன் ரோடும் குளோல் கூட போட்டேன். எங்கிட்ட காணும். என்கிட்ட நியூரோ கேரக்டர் இருக்காது வேறு இப்போ ஆக்டிவாக இல்லை. ஏன்னா இறங்கினோடனே நான் போட்டு பார்த்தேன். சும்மா இறங்காத போனேன். செட்டிங்ஸ் வேறு கோலர் இருந்துச்சா பக்கத்தில் வச்சேன். அதனால் நியூரோ கொஞ்சம் லேட்டாக போட வேண்டியதாயிடுச்சு. அட மன்னிச்சிக்கோங்க. அட பரவாயில்ல விடுங்க, நீங்கள் மன்னிச்சுடுங்க. சுற்றி போட்டேன்ப்பா, காணவே இல்லை. இனிமே இல்லைன்னு போய் அண்டு பக்கத்து வீட்டில் லூட் அடிக்கலான்னு போன கிட்டே நினச்சி போட்டா P90 தண்ணாண்டு ஆறுடலாம். ஆனால் இந்த வர தூண்டி விட்டானே ஸ்னைப்பர் இது பார்த்தா எனிமி என்ட்ரி தானப்பா. அட எனக்கு பயமாக இருந்துச்சு. எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கே ஒழிச்சிட்டு கப்பானுங்க அந்த ஒட்டில். என்ன ராசா பண்ணுறீங்க? அப்படியே சுட்டேன். ஒன்றுமே இல்லை. அதனால ஃப்ரெண்டாக இல்லாமல் உட்காந்து நினச்சாங்க. பிஆர் ரேங்கில் அடிச்சுமா ஃப்ரெண்டானா நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்டானு தலைவா ஃப்ரெண்டாவிடா. ஆயிட்டான்டா ஃப்ரெண்டு. தலைவா ஆயிட்டான். வரேன்டா உனக்காகவே நான் வரேன்னு போனேன். அவனே யார் அஃப்டான். அதனால் அவரை போட்டேன். நியூரை அங்கே போல போட்டேன். நம்ம தலைவா மேலே போட்டேன். படிச்சு அதனால் அவரை அழுத்திட்டேன். டீம் வைப்பு அவரை லாஃப்ட் போகல. நம்ம தலைவில் காணும். தலைவா பாருங்களேன். அங்கே போட்டு போயிட்டான். நான் பயந்துட்டேன் செத்துட்டானா இல்லையான்னு. எங்கே இருக்கான்னு பார்த்தா மெடிக்கல் சுட்டிட்டு இருக்கான்னு மண்டல் அச்சுலாம் தோணிச்சு. எனக்கு அப்பப்போ தோணுச்சு டோக்கை பண்ணிட்டு இவனே 50 கில் தட்டிடலாமான்னு. மனசே வரல. அட்டி மனசு உடஞ்சிரும். அட நான் துரோகமே பண்ணல. அவ கூடியே போயிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ பாவமாக இருக்கானே. பாவமா நம்ம கீழே வசமாக மாட்டினா விடக்கூடாதுன்னு போட்டோம். நம்ம டீம் மட்டும் வந்துட்டான். ஐயோ ஏறு ஓழிச்சு கூட தலைவா. அங்கே போகிற நம்ம டீம் மட்டு அழகான் அடிக்கிறான் கொள்ளுறான் போயிட்டான் பாரு. ஆனால் நம்மளை கை வச்சிட்டான்ப்பா நம்ம மேலே. அட செம்ம வெறுப்பேச்சு. இவனை அடிக்கலான்னு எங்கடா அவன் பாவப்பா. ஐயோ பாட்டாளி வெறுப்பாக இருக்கேச்சு. பாவமாக இருக்கே. அட அவள் கடையை முடிஞ்சிச்சு. மெடிக்கல் சுற்றிட்டு ஜாலியாக உட்காந்து நினச்சேன். அவள் கடையை முடிஞ்சிச்சு. ஏன் கடையை அவள் லைட்டாக முடிக்கலான்னு போட்டுப்பான். கைஸ் இது சாட்சியாக போட்டுப்போ 2 நிமிஷம் மேலே இருந்துச்சு. ப்ளீஸ் லைக் ஆச்சு பண்ணுங்கள் கைஸ்.